ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி சுகம்? நான் நல்ல சுகம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் பிஎஸ் விளக்கில் பேசிக்லேருந்து டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஓப்பன் வகை தான். அதாவது ஓப்பன் வகையிலிருந்து ஒரு நெக் மாடல் தான். உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஓப்பன்லேருந்து என்னட்டு நெக் மாடல் எடுக்கலாம்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். மிகவும் ஈஸியான மெத்தடில் இப்போ நியூ மாடலில் போய்கொண்டிருக்கிற ஒரு மாடல் தான். அதாவது நாங்கள் இது சுடிதார், அதே நேரம் ஃப்ராக் வகைகளுக்கும் தைக்கலாம். மிகவும் அழகான ஒரு மாடல். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் அதாவது லைனிங் கிளாத் எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன அதாவது துணி இருக்கோ நீங்கள் அதை எடுக்கலாம். இதில் நான் 2 லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன், வேறு கலரில். இரண்டு அப்போ தான் மிகவும் அழகாக இருக்குமென்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இதை நான் நடு சென்டராக நான் மடிக்கிறேன். மடிச்சுட்டு வடிவாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த நடு சென்டரை இருந்து நாங்கள் அளவெடுக்க வேணும். அதாவது இந்த நடு சென்டரில் இருந்து நாங்கள் அரை இஞ்சி நான் இதில் மார்க் பண்ண போகிறேன். அதாவது அரை இஞ்சி நாங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை அது மொத்தமாக நாங்கள் 1 இஞ்சி இதில் நாங்கள் எடுக்கிறோம். அது நடு சென்டரில் அரை இஞ்சி வர மாதிரி நான் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதாவது நீளம் எடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு இந்த மாடல் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். நான் இதில் அதாவது 3.5 இஞ்சி எடுக்கிறேன். இந்த 3.5 இஞ்சி எடுத்துகிட்டு நான் அதுக்கு பிறகு நேர்கோடு கீறிட்டு அதாவது பானா ஷேப்பில் நாங்கள் கீறி மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், நாங்கள் மார்க் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதில் நான் அதாவது 3.5 இஞ்சிலேருந்து நான் நேராக கீறிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பானா ஷேப்பில் நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு நடு சென்டரை நாங்கள் கீறோம். நடு சென்டர் அதாவது நாங்கள் அந்த மடித்த பகுதியிலேருந்து நான் இதில் நேராக கீறிட்டு கீழே நாங்கள் முக்கோண ஷேப்பில் நாங்கள் எடுக்க வேணும். அதாவது நான் முதல் உங்களுக்கு ஓப்பன் தைச்சு காட்டினால் அதிலிருந்து தான் இது கொஞ்சம் வித்தியாசமாக வரப்போகுது. இந்த மாடல் இது ஒரு நெக் மாடலுக்கு தான் வரப்போகுது. வாருங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த ஓப்பன் தைக்கிற இந்த மெத்தடிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறி அதாவது நெக் மாடலாக வரப்போகுது. மிகவும் அழகாக இருக்கும். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ நாங்கள் இதில் சுற்றி வர நாங்கள் இனி தைக்கணும். மிஷின் இருக்கிறார்கள், மிஷினில் தையுங்கள். அதாவது மிஷின் இல்லாதவ கையால் தைக்கலாம். அதே நேரம் மிஷின் இல்லாதவர்கள் இதில் பேக் ஸ்டிச் நீங்கள் தையுங்கள். அதாவது நான் இதில் அரை இஞ்சி சீம் எடுத்து நான் தைக்க போகிறேன். அதாவது நாங்கள் அரை இஞ்சி எடுத்ததில் நாங்கள் அந்த சைட்டில் நாங்கள் தைச்சு கொண்டு போகணும். அதாவது இதில் சீம் உள்பகுதியாக நாங்கள் விட்டிருக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பேக் ஸ்டிச் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். அதாவது பேக் ஸ்டிச்ன்றது பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி வெறும் தையல் நாங்கள் மிஷினில் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் இந்த பேக் ஸ்டிச் நாங்கள் தைக்க போகிறோம். மிகவும் நீட்டாக கிட்டவாக தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். எட்டவாக தைக்காதீங்கள். கிட்ட தைச்சா தான் எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். இது நீண்ட கால பாவனைக்குரியதாக இருக்கும். அதாவது நாங்களாக விட்டா சரி, மற்றபடி அவ்வளோறதுக்கு சான்ஸ் இல்லை. நாங்கள் மிஷினில் நாங்கள் தைச்சா பிறகு நாங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு தையலோட இன்னொரு தையல் தொடர்ந்து வரும். அதாவது ஒன்றோட ஒன்று தொடர்ந்து தான் வரும். பின்னுக்கும் முன்னுக்கும் இந்த தையல் கொண்டான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நோட்ஸை நீங்கள் கவனமாக பாருங்கள். அதே நேரம் நான் தைச்சு காட்டின முதல் வீடியோக்களை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அதாவது பேசிக்கில் நான் துண்டு தையல் காட்டியிருக்கிற தைச்சு நீங்கள் அதுகளெல்லாம் கவனித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அது அந்த பேக் ஸ்டிச் எப்படி தைக்கிறது என்ன நேரத்துக்கெல்லாம் நாங்கள் தைப்போம்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாருங்கள் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தைச்சா பிறகு இப்படித்தான் இருக்கும். அதாவது பின்னுக்கு முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈவனாக கொஞ்சம் கொடுத்து வித்தியாசமாக இருக்காது. அதாவது மிஷினில் தைக்குமா போல் இருக்கும். இனி நாங்கள் இந்த நடு சென்டர் பகுதியால் அதாவது நாங்கள் இந்த மார்க் பண்ணின இந்த சைட்டால் நாங்கள் கட் பண்ணணும். இதில் கட் பண்ணி போட்டு இந்த நடுவில் நான் முக்கோணம் மாதிரி இதை எடுத்துருக்கிறேன். அதுலேயும் நீங்கள் கட் பண்ணணும். அதில் கொண்டு போய் அந்த கோனரை நீங்கள் கட் பண்ணிக்க கவனிக்கணும். நூலை கட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதாவது நீங்கள் சீம் பகுதியை தான் நீங்கள் கட் பண்ணணும். அதாவது நூல் பகுதியை நீங்கள் கட் பண்ணக்கூடாது. நூல் கட் பண்ணி நீங்கள் திரும்ப நீங்கள் தைக்க வேண்டி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். அதாவது இப்படித்தான் இருக்க போகுது. நாங்கள் கட் பண்ணி முடித்த பிறகு அந்த கோனர் மிகவும் கவனமாக நீங்கள் கட் பண்ணணும். இனி நான் இப்போ பாருங்கள், இந்த லைனிங் கிளாத் ஒரு பகுதியை நான் எடுத்துட்டு அதிலிருந்து அதாவது 1 சென்டிமீட்டர் அதாவது 1 சென்டிமீட்டர் சீம் எடுத்து நான் அதுக்கு பிறகு நான் முதல்
தைச்ச அந்த சீம் பகுதியோட இப்படி அதாவது நான் கட் பண்ணின அந்த சீம் பகுதியோட நாங்கள் இப்படி வச்சு நாங்கள் அதாவது நான் எல்லாம் வடிவாக நீட்டாக நான் மடிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் கூட்டு பின்னால் நான் அதில் பிட் பண்ண வேணும். நல்ல ஒரு நீட்டாக நேராக மடியுங்க ஃப்ரெண்ட்ஸ். மடிச்சிட்டு நாங்கள் அதில் பிட் பண்ணுவோம். பிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அடுத்த பகுதியும் இதே மாதிரி தான் நாங்கள் எடுக்க வேணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் வந்து பிட் பண்ணுறேன். பிட் பண்ணிவிட்டு நாங்கள் இனி அடுத்த பகுதியும் அப்படி தான் செய்யணும். அதாவது 1 சென்டிமீட்டர் சீம் பகுதி எடுத்து அதில் மடிச்சிட்டு நாங்கள் இனி வந்து திரும்பவும் நான் அதில் அதாவது கட் பண்ணின அந்த சீம் பகுதியோடு நாங்கள் இப்படி கொண்டே மடிக்கணும். மடிச்சுட்டு நாங்கள் அதில் பிட் பண்ண வேணும். பிட் பண்ணிட்டோம்னா மிகவும் இலகுவானதாக இருக்குது. நாங்கள் தைக்கும்போது நிறைய பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஏனெண்டா அந்த மடிப்பு வந்து நாங்கள் எடுபட்டு போடும். அப்போ அதனால் திருப்ப நாங்கள் மடித்து தான் நாங்கள் தைச்சு கொண்டு போகணும். இதெண்டா நாங்கள் அதாவது ஊசியால் பிட் பண்ணி வச்சுட்டோம்டா உண்மையில் மிகவும் ஒரு இலகுவான முறையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நாங்கள் இனி வந்து இதில் நாங்கள் இப்படி மடிச்சுட்டு நாங்கள் தைக்கணும். முதல் நீங்கள் மடித்து பாருங்கள் சரியாக வருதோண்டு. இது வந்து பாருங்கள், நான் முதல் ஓப்பன் நான் தைக்க அந்த ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இதில் வரும்போது நான் இப்படி வி ஷேப்பில் வச்சு தான் நான் இதை எடுக்க போகிறேன். இது வந்து நெக் மாடலாகத்தான் வரப்போகுது. அதாவது நாங்கள் ஓப்பனை வந்து நெக் மாடலாக எடுக்கிறோம். மிகவும் ஒரு அழகாக இருக்க போது பாருங்கள். நாங்கள் இதை வந்து இப்படி பின்னுக்காக இப்படி திருப்பிட்டு தான் நாங்கள் எடுக்க வேணும். அதாவது உள்பக்கமாக திருப்பிட்டு இப்படி பின்னுக்கு நாங்கள் நேராக்க வேணும். நேராக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் தைக்க தொடங்க வேணும். அதாவது இப்படி நாங்கள் நேராக்கிட்டு நீங்கள் எடுத்து போட்டு பார்ப்பீங்கண்டா, அதாவது மேலுக்கு நிமித்தி போட்டு நீங்கள் பார்ப்பீங்கண்டா இப்படித்தான் வரும். அதாவது மேலுக்கு நிமித்தி போட்டு மடிக்க இன்னும் இலகுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்படி மடித்து திரும்ப அதுக்கு கீழே வரும். இப்படி தான் வரும். அதாவது கொஞ்சம் அந்த வி ஷேப்பில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருந்து அந்த வி ஷேப்பு வரும் மேலுக்கு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதாவது இதில் நாங்கள் இனி நாங்கள் தைக்க வேணும். முதல் வச்சு இப்படி எல்லாம் சரியாக வருதோண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு தான் நாங்கள் தைக்க தொடங்க வேணும். நாங்கள் எடுத்த வச்சு கூட நாங்கள் தைப்ப மாட்டோம். அது கொஞ்சம் அதாவது சிலது பிழைக்க பார்க்கும். அதனால் முதல் சரியாக நாங்கள் போடுற அதாவது நாங்கள் தைக்கிற மாடல் வந்து சரியாக வருகுதோன்னு சொல்லி முதல் நீங்கள் சரியாக கவனிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைக்க வளர்க்கணும். இனி நாங்கள் வந்து இதில் வந்து ஹெம்மிங் தான் நான் தைக்க போகிறேன். அதாவது ஹெம்மிங்கு மிகவும் இலகுவான மெத்தடில் தைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் இருக்கிறாக்கள் நீங்கள் மிஷினாலே தையுங்கள். நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பேக் ஸ்டிச் நான் தைச்ச அந்த பகுதியோடு தான் வரப்போகுது. அதாவது இந்த சீம் பகுதியை அழுத்தமாக நாங்கள் மடிச்சிட்டு இந்த பேக் ஸ்டிச் நான் முதல் தைச்ச அந்த இடத்துல தான் வரப்போகுது. அப்படி தைக்கும்போது தான் மிகவும் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஹெம்மிங் தான் இதில் தைச்சு கொண்டு போக போகிறோம். சின்ன நகம் தைக்கலாம், நீங்கள் கொஞ்சம் பெருசாக தைக்கலாம். பார்த்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ், தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சு முடிஞ்சு 2 போதையும் தைச்சு முடிஞ்ச பிறகு இப்படித்தான் இருக்க போகுது. நீங்கள் இதை மேலுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று முதல் வச்சு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எடுக்க போகிற அந்த மெத்தட்டையும் நீங்கள் பாருங்கள். இதில் பாருங்கள், பின்னுக்கு இப்படித்தான் இருக்க போகுது. அதாவது நாங்கள் இனி பின் பக்கமாக நாங்கள் திருப்பணும். திருப்பிட்டு தான் நாங்கள் இதை நாங்கள் செட் பண்ணுவோம். முதல் செட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி திருப்பிட்டு அதாவது உள்பக்கமாக இப்படி நாங்கள் திருப்பி எடுத்துகிட்டு நாங்கள் இதிலையும் நாங்கள் இப்போ தைக்க வேணும். அதில் பேக் ஸ்டிச் நாங்கள் பிறகு தைக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த மாடலை பார்க்கலாம் சரியாக வருதோண்டு. இது வந்து அதாவது வி மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கீழ்ப்பகுதியை பாருங்கள், அதில் வி ஷேப்பாக வரும். நாங்கள் முதல் இதை ஓப்பனாக நாங்கள் எடுத்த நாங்கள் அதிலிருந்து நாங்கள் இப்படி அகட்டி எடுத்தோம்னா அப்படி வி ஷேப்பாக வரும். நீங்கள் இதில் வந்து தச்சும் விடலாம், இல்லாட்டி நீங்கள் இதில் பட்டனும் தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் வந்து 2 பட்டன் நான் தைக்க போகிறேன். அதுக்கு முதல் நாங்கள் இந்த பின் பகுதியை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த வி ஷேப் இருக்குது. அதை நாங்கள் வந்து இப்போ பேக் ஸ்டிச் நாங்கள் தைச்சிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு தான் நாங்கள் பார்க்கலாம். வாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தைச்சி முடியுது. தைச்சி முடிஞ்ச பிறகு இந்த லைனிங் கிளாத் மிகுதியை நான் கட் பண்ணி விடுறேன். கட் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி போட்டு பார்த்தா இப்படி தான் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது
இந்த நாங்கள் தைச்ச பகுதி இப்படித்தான் இருக்கும். இதை வந்து இப்படி வீயாக நாங்கள் கொஞ்சம் இப்படி விரித்து வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதில் பட்டன் தைக்கணும். நான் இதில் வந்து 2 பட்டன் நான் தைக்க போகிறேன்னு பாருங்கள், தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி இதில் பட்டன் தைக்கலாம். பட்டன் தைக்காமலும் நீங்கள் இதில் அதாவது அதை நார்மலாக ஒரு சின்ன தையலாக போட்டு விடலாம். அதே நேரம் நீங்கள் பட்டனும் தைக்கலாம். பட்டன் தைக்கிற மெத்தடெல்லாம் நான் முதல் பேசிக் டெய்லரிங் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இதில் பாருங்கள், இந்த ஹோலுக்கு நாங்கள் கொடுத்து, அதாவது இந்த பட்டன் ஹோலுக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் அந்த நீடியில் கொடுத்துட்டு நாங்கள் தைக்கணும். இதில் வந்து ஒரு 5 தரம் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த ஹோலுக்கு நீங்கள் கொடுத்து அந்த பட்டன் ஹோலுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் எடுக்க வேணும் நீடில். அதாவது டபுள் நூல் தான் நான் இதில் போட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்களுக்கு நீண்ட கால பாவனைக்குரியதாக இருக்கணும். நீங்கள் ஒரு சில பேர்கிட்ட அந்த பட்டன் தைக்கிறத நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நாங்கள் கூட கடையில் வேண்ட அந்த உடுப்புகளுக்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த பட்டன்கள் எல்லாம் கலண்டு விழும்பா போல இருக்கும். அதாவது ஒரு 2 தரம் தான் தைச்சிருப்பினும் அந்த பட்டன் வந்து நாங்கள் ஒரு போடுறதுக்கு தெரியாது, அது கலண்டே விழுந்துடும். அப்படி இல்லாமல் நாங்கள் இதை வந்து கொஞ்சம் நீண்ட கால பாவனைக்கு அவங்களுக்கு இடுக்கத்தக்கனையாக நாங்கள் தைக்கணும். ஒரு 5 தரம் நீங்கள் கொடுத்து நீங்கள் எடுத்து அந்த தைப்பீங்கன்னா, அதாவது அந்த பட்டன் ஹோலுக்கு நீங்கள் கொடுத்து எடுத்து தைப்பீங்கன்னா மிகவும் ஒரு நீட்டாக இருக்கும், நீண்ட கால பாவனைக்கு உரியதாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு பட்டன் நான் தைச்சிட்டேன். இனி வந்து 2வது பட்டனை நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சு முடிஞ்ச பிறகு இப்படித்தான் இருக்க போகுது. பின்பக்கம் பார்த்தா இப்படித்தான் இருக்க போகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி வந்து எங்கள்கிட்ட டெய்லரிங் காப்பியில் ஃபிட் பண்ணி விடலாம். கவனித்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டன் எல்லாம் மிகவும் நீட்டாக தைச்சிருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி வந்து எங்கள்கிட்ட டெய்லரிங் காப்பிக்க நாங்கள் ஃபிட் பண்ணலாம். மிகவும் அழகாக பேசிக்லேருந்து நீட்டாக டெய்லரிங் கிளாஸ் நாங்கள் படித்து கொண்டு போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி இதில் வந்து இப்போ பாருங்கள், நாங்கள் முதல் தைச்சது இப்படி தான் இருக்குது, இந்த ஓப்பன். இப்போ வந்து இந்த ஓப்பன்லேருந்து ஒரு நெக் மாடல் எடுத்துருக்கிறோம். அதாவது நாங்கள் ஒன்றிலேருந்து இன்னொன்றை நாங்கள் எடுத்துட்டோம். மிகவும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஹொலர் வச்செல்லாம் இந்த மெத்தட் எடுத்து தைக்கும் போது மிகவும் அழகாக இருக்கும். அதெல்லாம் என்னுடைய டெய்லரிங் கிளாஸில் நான் உங்களுக்கு அதாவது மிகவும் நீட்டாக சொல்லித்தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். இதுக்கெல்லாம் ஹொலர் எல்லாம் வச்சு தைக்க உண்மையில் அவ்வளோத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சுடிதார்களுக்கெல்லாம் நாங்கள் தைக்கும்போது மிகவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாருங்கள். நாங்கள் இதை வந்து எங்கள் இந்த கோப்பியில் நாங்கள் இதில் ஃபிட் பண்ணுவோம், குண்டு பின்னால் ஃபிட் பண்ணுவோம். இது நாங்கள் வந்து அதாவது சுடிதார்களுக்கு முக்கியமாக தைப்போம், மிகவும் அழகாக இருக்கும். ஓகே, வினாவுக்கு நாங்கள் போகலாம். இன்றைக்கு நான் இதில் தைச்ச 2 வகையான தையல் வகை, அதாவது ஸ்டிச்சிங் வகை என்ன வகைன்னு சொல்லி தான் கேட்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. அதாவது நான் உங்களுக்கு தைச்சு காட்டுன்னு எல்லாம் விளங்கினதான்னு சொல்லுங்கள். அதே நேரம் வந்து இனி நாங்கள் வந்து மிஷினில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தைக்க போகிறோம். ஏன்னா இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எடுக்கவே எனக்கு டைம் பத்தாமல், அதாவது நிறைய டைம் எடுக்குது. உங்களுக்கே தெரியும், கையால் தைக்கிறேன்டா டைம் எடுக்கும். அதே நேரம் வந்து நாங்கள் மிஷினால் நாங்கள் தைக்கிறேன்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாமே தைச்சி முடிச்சுட்டு நாங்கள் போயிடலாம். பாருங்கள், நாங்கள் இனி வந்து அடுத்த கிளாஸ்லேருந்து நான் மிஷினில் தான் உங்களுக்கு தைச்சு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதெல்லாம் ஃபிட் பண்ணலாம். அதாவது என்னுடைய கேள்விக்கு நீங்கள் கீழே பதில் சொல்லுங்கள். அதாவது இதில் தைச்சு காட்டின 2 வகையான தையல் வகைகள், அதாவது என்னென்ன தையல்னு சொல்லித்தான் நான் இதில் உங்களுக்கு கேட்குறேன். கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாருங்கள், மிகவும் அழகாக இருக்குது. அதாவது ஒன்றிலேருந்து இன்னொரு டிசைன் எடுத்துருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள்.